இந்த சென்னையே திமுகவோட கோட்டைன்னு ஒரு சென்னையை நாசமாக்கியதே திமுக. திமுக சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே இந்த அம்மாக்கு எப்படி போய் ஓட்டு கேட்கறது, நாங்களாம் தலைகுனிஞ்சு போய் இருக்கிறோம், நன்றி தெரிவிக்க கூட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வரலங்க. அவ்வளவு மோசமான ஒரு செயல்பாடு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் ஏதோ ஜெயவர்தன் சும்மா சொல்றாருன்னு. வெள்ளம் சார்ந்திருக்கக்கூடிய பணிகளுக்கு நாடாளுமன்றத்துல ஒரு தடவை கூட குரல் கொடுக்கல. வெள்ளத்துல இருந்து மக்களை மீட்டு கொண்டு வந்தது யாரு? திமுக தானே. வெள்ளத்தை ஏற்படுத்தியதே திராவிட முன்னேற்ற கழகம். எல்லா சோசியல் மீடியாலும் நான் என்னன்னைக்கு ஃபீல்டுக்கு போனேங்கிறது ரெக்கார்டா இருக்கு. அதை நீங்க போய் பாருங்க. அவங்கள பொறுத்தவரை மாண்டெஸ்குயில வீட்டை விட்டு அவங்க வெளில வரல. அதுல நீங்க போய் செக் பண்ணிட்டு நீங்க என்கிட்ட சொல்லுங்க. மாண்டெஸ்குயில் 2022 she didn't even care about anybody. நீங்க தமிழச்சி பத்தியே இவ்வளவு பேசுறீங்க. இன்னும் 2 தமிழ் இந்த தொகுதியில போட்டிடுறாங்க. நாங்க அது பெரிதாக பொருட்படுத்துவதில்லை. நீங்க உங்க போட்டியை தமிழச்சி அவர்களை தான் பாக்குறீங்க. தமிழிசைய களத்திலேயே நீங்க இட்ஸ் ஆல்வேஸ் a good force. ஒரு நல்ல சக்தியான அதிமுகவும் ஒரு தீய சக்தி ஒரு பேட் ஃபோர்ஸான திமுகவும் தான் இருக்கக்கூடிய களம். மோடி வேணுமா வேணாமான்னு ஒரு டெசிஷன் எடுக்கணும். அதிமுக அந்த டெசிஷன் இப்போ வரைக்கும் எடுக்கல. இல்லைங்க, மோடி எங்களுக்கு தேவையில்லைன்னா நாங்க இப்ப யாரு ஒரு இணக்கம் உங்களுக்கும் பாஜக இணக்கமே கிடையாதுங்களே. நாங்க 2019 தேர்தலுக்கான கூட்டணி அவ்வளவுதான். அதான் சார், இப்ப பாஜக கூட்டணி மோடி வரணும்னு கேக்குறாங்க, திமுக கூட்டணி மோடி வரக்கூடாதுங்கிறாங்க. அதிமுக நீ என்ன தேர்ந்தெடு, நான் என்ன பண்ண போறேன்னு பொறுத்து இருந்து பாருங்கிறீங்க. இபிஎஸ் ரோட் ஷோ போனா மக்கள் கூடுவாங்களா? அவரை வேணா ரோட் ஷோ போக சொல்லுங்கன்னு அண்ணாமலை கேக்குறாங்க. அதெல்லாம் நீங்க காதுல வாங்கி காதுல விட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணி முறியறதுக்கே முக்கியமான காரணம் ஜெயக்குமார் அவர்கள். என்னுடைய பணியை பார்த்துதான் என்னோட கட்சி முடிவு செய்யும். யாரோட இன்ஃபுளுன்ஸ் நான் அதனால தான் சொல்றேன். வாரிசு அரசியலே நீங்க வர மாட்டீங்களா? வாரிசு அரசியல் வரும். Irrespective of your power or not, you should work for the people. People will appreciate you. People will one day recognize you. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தென் சென்னை தொகுதியின் அதிமுக வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய திருமிகு டாக்டர் ஜெயவர்தன் அவர். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஒரு 10 மணிக்கு மேல ஒரு பிரச்சாரம் இப்ப பார்க்கும் போதும் தென் சென்னை தொகுதியிலே இருக்கீங்க. தொகுதியிலேயே பிடிச்சவங்களை பிரச்சாரத்துக்கு நடுவுலயே இன்டர்வியூக்கும் உட்கார வச்சிருக்கோம். பேசிக்கலி தென் சென்னை எப்படி இருக்கு? களம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா களத்தை பொறுத்தவரையில ஏடிஎம்கேக்கு 100% ஃபேவரபுளா இருக்குங்க. 2 விஷயம் இதுல வந்து பார்க்கணும். ஒண்ணு திமுக அரசு மேல மக்களுக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கு. ஏன்னா ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்கு, ஒரு அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு மிக சிரமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த அரசாங்கம் ஏற்படுத்திடுச்சு. எந்த வகையில சொல்றீங்க? ஒரு 2 months கழிச்சு இவி கட்டணம் வருது. 4000 ரூபாய் என்ற பே பண்ணக்கூடிய நடுத்தரம் 4000 2500 ரூபாய் பே பண்ணிட்டு இப்ப பார்த்தோன்னா 6000 ரூபாய் பே பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை 2021 எப்படி இருந்ததுன்னு பாக்குறாங்க. டாலோட பிரைஸ் 2024 எப்படி இருக்குமாங்க? 2.5 மடங்கு. ஏதோ ஒரு 30% அந்த மாதிரி கிடையாது, 2.5 மடங்கு அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 250% பொறுத்தவரையில அதிகமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் ஒட்டுமொத்தமாக அட் தி எண்ட் ஆஃப் த மந்த் உங்களோட சேவிங்ஸ் ஹஸ் பீன் ட்ராப். சொத்து வரி உயர்த்திருக்கீங்க, இபி கட்டணம் உயர்த்தி இருக்கிறீங்க. ஸோ சட்டம் ஒழுங்கு சீர்கா அவங்க எதிர்பார்க்கறது ஒரு சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படணும், ஒரு பாதுகாப்பு இருக்கணும் நம்ம பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கணும். அந்த வகையில இந்த அரசாங்கம் எந்த விதத்திலும் நடவடிக்கைகளை, சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலைமையில இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு, நம்ம எதிர்வருங்காலத்துல மக்களோட விஷயம் என்னன்னா, நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன், நம்மளோட ஆஃப்ஸ்பிரிங்ஸ் எல்லாமே பொறுத்தவரையில நல்ல விதத்துல அவங்க இருக்கணும். அவங்க போதைப் பொருட்களுக்கெல்லாம் ஆளாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் சொல்லுவாங்க மெத்து போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஹிஸ்டரியில் அதை கேள்விப்பட்டது இல்லை. ஆனா இப்ப மெத்து போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்துது. எஸ்பெஷலி மகளிர் பொறுத்தவரையில they are very very angry at this present government. அதனால இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், ஒரு தக்க பாடம் திமுக அரசாங்கம் புகட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது, அதுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதம். அவங்க வாக்குகளை பொறுத்தவரை ஏடிஎம்கேக்கு அவங்க செலுத்துவாங்க. இது ஒரு பக்கம் இருக்குங்க. இன்னொன்று, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அவரோட 5 ஆண்டு காலத்துல
எந்த விதத்திலும் நாடாளுமன்ற பெரிய லிஸ்ட் தொகுதிக்கு போடுறாங்க சார், என்னென்ன பண்ணிருக்கோங்கிற பட்டியலை வாசிக்கிறாங்க. பாருங்க, தொடர்ந்து ஒரு 3 டிஸ்டிங்ஷன்ல நீங்க பாக்கணுங்க. ஒரு கவுன்சிலர் பண்ணக்கூடிய வேலை, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பண்ணக்கூடிய வேலை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பண்ணக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லிஸ்ட் பிரிச்சீங்கன்னா, ஒரு கவுன்சிலர் ஒரு இடத்துல ஒரு பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு அந்த உண்டான வேலை. அது வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பண்ணலாம், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பண்ணலாம், அதுக்கப்புறம் எம்சிஎம் பண்ணலாம். ஒரு வாட்டர் டேங்க், ஒரு ஏரியாவுக்கு ஒரு பெரிய ஸ்கீம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் பண்ண முடியும், கவுன்சிலரால் பண்ண முடியாது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரால் அதால பண்ண முடியும். ஒரு பெரிய டீசாலினேஷன் பிளான்ட் அப்படின்னு சொல்லும்போது அது சட்டமன்ற உறுப்பினரால் பண்ண முடியாது, ஒரு மாமன்ற உறுப்பினரால் பண்ண முடியாது, அதெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினரால் தான் பண்ண முடியும். ஸோ நம்முடைய உரிமை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புதுன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் பண்ண முடியாது, ஒரு நாடாளுமன்ற முடியாது. ஸோ நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பண்ண முடியும். அந்த விதத்துல நீங்க நம்முடைய தொகுதி வந்து தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி வந்து ஒரு சாதாரண தொகுதி கிடையாது. பெருந்தகை அண்ணா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தக்கூடிய இந்த தொகுதி. அவர்கள் பெருந்தகை அண்ணா என்று நாங்கள் கூப்பிடுறோம்னா, ஏன்னா உரிமைகளுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அவர் அப்படிதானே பேசினாங்க நாடாளுமன்றத்துல, தமிழச்சி அப்படிதானே இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டுல பல்வேறு மாநிலங்களில் சிப்பெட் இருந்தாலும் கூட, சிப்பெட்டுனா அது என்னன்னா, இங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குங்களே, இங்க அங்க படிக்கிற மாணவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஸா போவாங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனா ப்ரொஃபசர்ஸ் போவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா இது ஏதோ ஒரு கல்லூரின்னு பார்க்க முடியாதுங்க, ஒட்டுமொத்தமா இது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியை கவர்ன் பண்றது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்ப சென்னையில இருக்கிறது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா முடிவு செய்து டெல்லிக்கு மாத்திரம் என்று முடிவு செய்கிறது. இது எனக்கு தெரிந்தவுடன் பாராளுமன்றத்தில் நான் குரல் கொடுத்து மத்திய அமைச்சர் எல்லாம் சந்திச்சு நடவடிக்கை எடுத்து நான் அதை சிப்பெட்டை பொறுத்தவரை தொடர்ந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய சென்னையில இயங்குவதற்குள்ள நடவடிக்கை எடுத்தேன். ஏன்னா இது என்னோட உரிமை. அப்பதான் என்னன்னா அந்த கேம்பஸ்ல வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் ரிசர்ச்சுக்குலாம் பாத்தீங்கன்னா 90 crores 100 crores போல கொடுப்பாங்க. ஹெட் குவார்ட்டர் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், 10 கோடி 5 கோடின்னு கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் பிராக்கிஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர் சாந்தம் ஹை ரோட்ல போனா நீங்க இருக்கும். நான் சொல்ற சிப்பெட் வந்து பாத்தீங்கன்னா சைதாபேட்ல இருக்கு. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் பிராக்கிஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர் பொறுத்தவரை சாந்தம்ல இருக்கு. அதுவும் வந்து கல்லூரி ரிசர்ச் பர்பஸ்க்குலாம் எல்லாமே பிராக்கிஷ் வாட்டர் சம்பந்தப்பட்ட ரிசர்ச் பர்பஸ். அதை வந்து மர்ஜர் என்ற பேர்ல கொச்சியோட மாத்தணும், கொச்சியோட மர்ஜர் என்ற பேர்ல வந்து மத்திய அரசாங்கம் முடிவெடுக்குது. உடனே நான் பாராளுமன்றத்துல குரல் எழுப்பி உடனே நான் வந்து அமைச்சரை சந்திச்சு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் தான் சந்திச்சு அதுக்கான நடவடிக்கை தடுத்து நிறுத்தணும். அதனாலதான் தொடர்ந்து சிபாவை பொறுத்தவரையில நம்ம நாடாளுமன்ற தொகுதியில சாந்தோம்ல இயங்கி கொண்டிருக்கிறது சொன்னா அது காரணம் அது உரிமை குரல். ஆனா திமுக நாடாளுமன்ற உறுப்பினரோட செயல்பாடு பாருங்க, பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு நேர்மாறாக செயல்படக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். நம்முடைய நாடாளுமன்றத்துல பிரைம் மினிஸ்டர் கொண்டு வர நான் சொல்றேன் என்ன விஷயம் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஒரு முடிவுப்பாங்க. இங்க நாடாளுமன்ற தொகுதியில செயல்பட்டு கொண்டிருந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆப்லெட் போர்டு, அந்த போர்டு அந்த அலுவலகம் இங்க இருந்து தேனாம்பேட்டில், அதை மத்திய அரசாங்கம் முடிவு செய்யறது, அதை பொறுத்தவரையில க்ளோஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யறது. இது குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவதற்கு ஒரு மத்திய அரசாங்கத்தின் அலுவலகம் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியின் உரிமை. இதை சார்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அதுல பேசியிருக்கணும்ல, பேசவே இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர், அதுவும் குறிப்பா அது பேசவே இல்லைன்னா அவங்க போய் எப்படி மத்திய அமைச்சரை போய் சந்திப்பாங்க? எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணம் மத்திய அரசாங்கம் பார்த்தது. ஓகே, நாடாளுமன்ற உறுப்பினர் உரிமை குரல் எதுவுமே கொடுக்கல, அதனால பாத்தீங்கன்னா மூடிடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸே மூடிட்டாங்க. இப்படி நம்முடைய ஆபீஸ், அதாவது மத்திய அரசாங்க அலுவலகத்தை ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரை அங்கதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆப்லெட் அறிவுசார் சொத்து உரிமை அலுவலகம் அதுவே மூடுறாங்க. இது குறித்து கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா அப்படின்னா தூங்கி கொண்டு இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அவர். நீங்க ஜெயவர்தன் இல்ல, ஜெயவர்தனா பொய்வர்தனான்னு தெரியல, ஒவ்வொரு வீடியோவா போட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். எப்படின்னாங்க அவங்க பொறுத்தவரையில ஒரு அநாகரிகமாக எளிதாக அவங்க வந்து ஒருத்தரோட பேரை சித்தரிச்சு கூடக்கூடிய விதத்துல அவங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து அதுவும் ஆணவத்தின் உச்சத்துல அவங்க கால் மேல காலை போட்டு வாக்காளர்களை அட்ரஸ் பண்றதெல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல நீலாம்பரி படையப்பா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அவங்கள்ட்ட அந்த கேள்வியை நானே முன் வச்சேன். எனக்கு கால்ல ஒரு சின்ன பிரச்சனைகள் தெளிவா சொல்லிட்டேன். அந்த கால் பிரச்சனைக்கு நடுவுல நான் ஒரு விஷயத்த பேசும்போது என்னோட கம்ஃபர்டபுளுக்காக அந்த ஒரு விஷயத்த பண்ணேன். இதை போய் சித்தரிச்சு சொல்றாரே ஜெயவர்தன் அப்படிங்கிற. நான் ஒட்டுமொத்தமாக நான் வந்து என்கிட்ட பிரச்சனை கேட்டாங்க, சார் அவங்க கால் அடிபட்டுச்சு சார், அது நிறைய பேர் வந்து இப்படி வந்து வேற மாதிரி சொல்றாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு டாக்டர், அவங்களுக்கு பூரண நலம் பெற வேண்டும் அப்படின்ற விதத்துல நான் சொன்னேன். அவங்களோட ஆட்டிடியூடு ஒட்டுமொத்தமாக ஒரு விதத்துல மக்கள் இடத்துல ஒரு அருவருப்பு ஏற்படுத்தி இருக்கிறது.
அது போற இடங்கள்ல எல்லாம் என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை, என்னுடைய ஈவன் பாட்டின்னு சொல்றாங்க, அப்படின்னு வந்து யாருமே அப்படின்னு யாருமே சொல்றது இல்ல. அதாவது எப்படின்னா, ஒரு தொகுதிக்கு உரிமையை விட்டு கொடுத்திருக்கக்கூடிய நபர், திமுக சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே இந்த அம்மாக்கு எப்படி போய் ஓட்டு கேட்கறது, நாங்களாம் தலை குனிஞ்சு போய் இருக்கிறோம். எப்படிங்க ஒரு டி நகர்ல நாங்க நலத்திட்ட உதவி கொடுப்போம், திமுக நிர்வாகிகள் வந்து சொல்றாங்க. நன்றி தெரிவிக்க கூட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வரலங்க. அவ்வளவு மோசமான ஒரு செயல்பாடு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சோ ஒரு 5 வருஷம் கழிச்சு வாக்கு சேகரிக்க போகின்ற திமுக நிர்வாகிகளை வெக்கி தலகுனிந்து இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை. இதெல்லாம் ஏதோ ஜெயவர்தன் சும்மா சொல்றாருன்னு இப்ப பாருங்க, பேர் சொல்ல முடியுமா திமுக நிர்வாகியோட பேரு? இப்ப திமுக நிர்வாகிகள் எல்லாரும் அவங்க பேரை கேட்டு ஒட்டுமொத்தமா குரூப்பா சொல்லுவாங்க. அது எல்லா இடத்துல போதும், கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லா இடத்துலயும் கிளீனா தெரியுது. ஒவ்வொரு ஊர்ல இப்ப செம்மஞ்சேரி போனோம், செம்மஞ்சேரியில எல்லாரும் மறிச்சு அவங்க தேர்தல் பிரச்சாரம் போகும்போது எல்லாருமே மறிச்சு, எங்க ஊருக்கு நீங்க 5 வருஷம் எதுவுமே பண்ணல, எங்களுக்கு வெள்ளம் ஏற்பட்டது. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க கடைசியில மிக்ஜாம் புயல் ஏற்பட்டது 2023. அப்ப கூட நீங்க வந்து பொறுத்தவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நீங்க ஊருக்குள்ள பிரச்சாரம் இருந்தாங்க சார். இப்ப நீங்க தான் சொல்றீங்க, இப்ப எப்படின்னா சார், நீங்க வந்து போட்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா சார், தினமலை நாளிதழ்ல போட்டாங்க போட்டுக்குள்ள எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப போட்டோ ஷூட்டா இல்லையா? நீங்க போட்டுக்குள்ளே எல்லாருமே 5 பேர் இருக்காங்க, ஆமா ஏறுங்கம்மா அப்படின்னு சொன்னா போட்டோ ஷூட்டா இல்லையா? ஒரு மதிநுட்பம் இல்ல உங்களுக்கு? போட்டுக்குள்ள 5 பேர் தான் ஏற முடியும், 5 பேர் ஏறி முடிச்சிட்டீங்க, மிச்சம் இடம் இல்ல, ஆமா ஏறுங்கம்மான்னு சொன்னா அப்படின்னா வெறும் போட்டோ ஷூட்டுக்கு தானே. 2022 மான்டஸ் புயல் ஏற்பட்டது. அந்த மான்டஸ் புயல்ல வீட்டை விட்டு வெளியே வராத நாடாளுமன்ற, நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லைங்க, ஆனா ஒவ்வொரு மீனவ கிராமம் நம்ம நொச்சி குப்பத்துல இருந்து ஆரம்பிச்சு உத்தஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடிய, நான் சொல்லிடுறேன், இல்ல வெள்ளத்தை ஏற்படுத்தியதே திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துகிட்டு பாராளுமன்றத்தை 5 வருஷம் இந்த வெள்ளம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் பேசியிருக்காங்க இவங்க. ஆனா அந்த 5 வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வெள்ளம் சார்ந்திருக்கக்கூடிய பணிகளுக்கு நாடாளுமன்றத்துல ஒரு தடவை கூட குரல் கொடுக்கல. இப்ப வெள்ளம் வரும்போதும் களத்துக்கு வந்ததும் சரி, இப்ப வெள்ள நிவாரணமா பார்லிமெண்ட்ல பேசினதா சரி, மக்களுக்காக உழைச்சது அவங்க இல்ல அவங்க உழைக்கவே இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பொறுப்பு என்ன என்று உணராத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு டீசில்டிங் ஒர்க்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஸ்டார்ம் ட்ரெயின் அதையெல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கண்காணித்திருக்க வேண்டும். ஒரு மழைநீர் வடிகால் அமைக்கின்ற பணியை கண்காணித்திருக்க வேண்டும். எந்தவித நடவடிக்கையும் அவங்க பொறுத்தவரை எடுக்கல. 5 வருஷமா நாடாளுமன்றத்துல அவங்க பிளட் சம்பந்தமான இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை பெறுவதற்கான நடவடிக்கை பொறுத்தவரையில எடுக்கல. அதே போன்று உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவரை சந்திக்கணும், ஏன்னா அவர் தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் தான் மினிஸ்டர். அவரை ஒரு தடவை கூட சந்திக்காத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்க பொறுத்தவரையில. நான் 2015 ஏற்படும் போது நம்ம ராஜ்நாத் சிங் சார் போய் சந்திக்கிறோம், பாராளுமன்றத்துக்கு குரல் கொடுக்குறோம். அதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6500 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அந்த திட்டம் பெறப்படுது. இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கீம். அதுல ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ், மீடியம் டேர்ம் மெஷர்ஸ், லாங் டேர்ம் மெஷர்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிச்சு அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கும். ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ்னா சிம்பிள் அசச், நம்ம வந்து ஒரு ஏரியா அதுல மழை பெஞ்சதுன்னா தண்ணி தேங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15 நாள் ஆகும் வடியறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாஸை கண்டெடுத்து, அந்த ஏரியாஸ் கிட்டத்தட்ட 700, அதை வந்து நம்ம 75% குறைக்கணும். இது புரட்சி தலைவி அம்மாவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை, போர்க்கால அடிப்படையில் உண்டான நடவடிக்கை. அதுல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக என்னுடைய பங்கு வந்து பார்த்தோன்னா நம்முடைய ஏரியால எதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு சயின்டிபிக் அப்ரோச். ஏன்னா ஜஸ்ட் மழைநீர் வடிகால் அமைச்சா மட்டும் அந்த பிரச்சனை தீராதுங்க, சயின்டிபிக்கான ஒரு அப்ரோச்சோட நம்ம பண்ணாதான் தீர்வு முடியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ். அது வந்து நம்ம 75% குறைச்சோம். ஒரு 700ன்றது பாத்தீங்கன்னா 75% குறைச்சோம். அதுக்கு அடுத்த வருஷம் திரும்பி 75% நம்ம வந்து குறைப்போம். அதுக்கப்புறம் மீடியம் டேர்ம் மெஷர்ஸ். மீடியம் டேர்ம் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கோயிலம்பாக்கம் எடுத்துங்க. கோயிலம்பாக்கம் வெஸ்ட்ல இருந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு வரக்கூடிய தண்ணீர் இருக்கு, நண்பங்கலம், அது பின்னாடி இருக்கக்கூடிய 17 ஊராட்சியில இருந்து தண்ணீர் எல்லாமே வருது. அதுக்கு நீங்க கோயிலம்பாக்கம் ஏரியா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில மிகப்பெரிய கட் அண்ட் கவர் ட்ரெயின் வந்து நீங்க உருவாக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதெல்லாம் மீடியம் டேர்ம் மெஷர்ஸ். ஸோ 1 to 2.5 இயர்ஸ்க்குள்ள நடக்கிறது மீடியம் டேர்ம் மெஷர்ஸ். அது பொறுத்தவரையில அது வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் வந்து கோயிலம்பாக்கம் ட்ரெயின் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி போல இருக்கும். அதை வந்து அமைச்சு கொடுத்தோம். நம்ம லாங் டேர்ம் மெஷர்ஸ்ன்றது நீங்க மழைநீர் வடிகால்கள் உருவாக்கணும். அதுக்கான நடவடிக்கைகளை பேசலன்னு நினைக்கிறீங்களா? இங்க மழைநீர் வடிகாலை பொறுத்தவரையிலங்க கிட்டத்தட்ட 4500 கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் ஆன்கோயிங் ப்ராசஸ்ங்க. நாங்க ஒட்டுமொத்தமா நிதி நிறுவனம் கிட்ட இருந்து நாங்க ஒட்டுமொத்தமா ஃபண்டிங் வாங்கி அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து நாங்க வந்து எங்க காலகட்டத்தில் அமைச்சிட்டு வந்தோம். போர்க்கால அடிப்படையில் 2021 என்ன ஆச்சுன்னா திமுக ஆட்சி வந்தது. கிட்டத்தட்ட 4500 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அந்த மழைநீர் வடிகால் பொறுத்தல அமைப்பதற்கு அந்த டெண்டர் விடுக்கின்ற அந்த ஸ்டேஜ் வருகின்ற போது திமுக ஆட்சி ஏற்பட்டது. அவங்களோட ஆட்சி காலத்துல அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த காலகட்டத்துல எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்துல மழை பெய்வதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா 2023 மழை பெய்வதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா 95% நாங்க பண்ணி முடிச்சிட்டோம், மழை ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று சொன்னாங்க.
ஆனா மழை ஏற்பட்டது, ஒட்டுமொத்தமாக சென்னை வெள்ளைக்காடானது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து வெறும் 35% பணி மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஒரு பொய் சொல்லுகின்ற ஒரு அரசாங்கம். இவங்கள விட்டுருங்க, இவங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வந்த புலவர் பெருமானே. இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அவங்களுக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்ன்ற கான்செப்ட் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அது நான் எவ்வளவு விவரிச்சு ஒர்க் நான் சொல்றேன். முடிஞ்சிருக்குங்கிற இல்ல லிஸ்ட் அவங்க அது நான் சொல்றாங்க. சொல்றேங்க. இல்லங்க களத்துக்கே போகாம ஜெயவர்தன் வீடியோ அது மட்டுமே இப்ப போடுறாரு. வந்து 2022 மாண்டஸ் புயல்ல நான் ஒர்க் பண்ணது, நீங்க சமூக வலைத்தளங்கள் நீங்க பாருங்க, ஒட்டுமொத்தமா ஷோர் லைன்ல அவங்களும் சொல்றாங்க சார், எல்லா அவங்க சோஷியல் போய் மீடியால நான் அவங்க- என்னன்னைக்கு இல்ல, ஃபீல்டுக்கு அது போனேங்கிறது நீங்க- ரெக்கார்டா இருக்கு. இல்ல அதை நீங்க போய் பாருங்க. அவங்கள பொறுத்தவரை மாண்டஸ் புயல் வீட்டை விட்டு அவங்க வெளில வரல. அவங்க அதுல நீங்க போய் செக் பண்ணிட்டு நீங்க என்கிட்ட சொல்லுங்க. மாண்டஸ் புயல் 2022 she didn't even care about anybody. அவங்க பொறுத்தவரை களத்துல இல்ல, அவங்க எங்க இருந்தாங்க அவங்களுக்கு தான் வெளிச்சம். அதனாலதான் பார்த்தோன்னா நான் இருந்தேன் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் பொய் சொல்லக்கூடிய விதத்துல நீங்க புலவரா நீங்க இமேஜினேஷன் பண்ணலாம். ஆனா மக்களுக்கு ஃபேக்ட்ஸ் தேவை. அந்த ஃபேக்ட்ஸ் நீங்க கொடுக்கலாம், உங்களை அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க அதனால மத்தவங்களை பொய் அப்படின்னு சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஃபேக்ட்ஸ் தான் கடைசியில நிற்கும். நீங்க வேளச்சேரி சேர்ந்தவங்க பறக்கின்ற ரயில் திட்டத்துக்கு நீங்க போய் நேரடியா பார்க்கலன்னா, ஆமா நீங்க நேரடியா பார்க்கல, அவ்வளவுதான் விஷயம். நீங்க பாராளுமன்றத்துல நீங்க 5 வருஷம் இருந்தீங்க, 21 வரைக்கும் ஆட்சியில பாருங்க, இருந்தீங்க. ஜெயவர்தன் என்ன பண்ணிட்டாரு? அதுதான் நான் சொல்றேன். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நான் இப்ப 1200 crores நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சார்ந்தக்கூடிய பகுதிக்கு ஒரு காம்பரன்ஸ் ஒரு 2014 ஒரு யங்ஸ்டரா ஒரு 26 வயசுல நான் உள்ள நுழைறேன். மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்ம உரிமையை மீட்டெடுக்கணும். அதே போல வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரும். நீண்ட நெடுங்காலம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதையெல்லாம் மைண்டுக்குள்ள ஓடக்கூடிய விஷயங்கள். அப்படின்னும் போது நம்ம இருந்திருக்கக்கூடிய பிரச்சனைனா டிராபிக் மேனேஜ்மெண்ட் ஒரு பிரச்சனை, வாட்டர் ஒரு பிரச்சனை, நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சார்ந்தக்கூடிய பகுதியில வந்து பெருங்குடி குப்பை கிடங்கு இருக்கு, அது ஒரு பிரச்சனை. நம்ம பிளட் வந்து பொறுத்தவரை அது ஒரு பிரச்சனை, அது நடுவில் அரைஸ் ஆச்சு, அது ஒரு பிரச்சனை 15ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது இப்ப பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்து அவங்களோட புரிதல் எப்படி இருக்குன்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. என்னன்னா அந்த பள்ளிக்கரணை சதுப்புல தான் பெருங்குடி குப்பை கிடங்கு இருக்கு. இப்ப அந்த பெருங்குடி குப்பை கிடங்கு எப்ப அமைஞ்சதுன்னு கேட்டா, நான் வந்து வரதுக்கு முன்னாடி 2014 முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து அந்த குப்பை போடுறாங்க. ஸோ ஒரு யங்ஸ்டரா நம்ம வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய சவால், அதை நம்ம வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா பாராளுமன்றத்தில் வலியுறுத்தும். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 8 கோடி 10 கோடி கொடுக்குறாங்க. எதுக்குன்னா அன்வான்ட் வீட்ஸை ரிமூவ் பண்றதுக்கு. அங்க இருக்கக்கூடிய சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம கையில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணனா, நம்முடைய எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்கள், நம்முடைய எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்கள் இடத்துல தொடர்ந்து, அதுக்கப்புறம் சிஎஸ் கிரிஜா வைத்தியநாதன் இவங்க கிட்டலாம் தொடர்ந்து சொல்லி வலியுறுத்தி மத்திய அரசாங்கத்தின் நிதி பெற்று, ஏன்னா அது மத்திய அரசாங்கம் பொறுத்தவரை ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய திட்டங்கள்ல வந்து காம்பரன்ஸா அம்பர்லால தான் மொத்தமா கொடுப்பாங்க. ஆனா நம்ம தான் ப்ரையாரிட்டி பண்ணி நம்ம சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம கொடுப்போம். நம்ம அந்த விதத்துல நிதியை பெற்று 1200 crores அங்க பள்ளிக்கரணை செதுப்பு நிலத்துல இருந்து பெருங்குடி குப்பை கிடங்கு அகற்றுவதற்கு என்ன பண்ணோம்னா, there are several stages. ஒன்னு வந்து people also should be educated. தரம் பிரிச்சு குப்பை வாங்கணும். அதுக்கு வந்து நீங்க பீப்புளோட மைண்ட் செட் மாறணும். அதுக்கு உபயோக சுமித்து மூலமா நீங்க போட்டுடலாம். பட் வீட்டுல இருந்து ஒருத்தர் தரம் பிரிச்சு குப்பையை வாங்குகின்ற அளவுக்கு அவங்க they should be well equipped, they should be mentally prepared. அதுக்கான முயற்சி எடுத்தோங்க. அதுல உபேச சுமித்ல வந்து வீட்டுல வெளில கலெக்ட் பண்ணிட்டு இப்ப அது ப்ராசஸ்ல இருக்கு, எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கு? இல்ல நான் அதுக்கு வரேன். நானு அதாவது எப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது ஒரு கான்பிடன்ஸா அவங்களுக்கு ஏன்னா தெரியாது. அவங்க எது சொல்லுவாங்க, நான் குப்பை கிடங்கு வந்து 80% இருக்குன்னு அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஏன் அப்படி அவங்களுக்கு அது மட்டும் தெரியும்னு நான் சொல்றேன். நான் ஏன்னா எதுவுமே தெரியாது, அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப ஒரு வீட்ல இருந்து தரம் பிடிச்சு குப்பையை வாங்குறோம். அதுக்கப்புறம் என்னன்னா ஒவ்வொரு ஜோனல் லெவல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வேஸ்ட் ப்ராசஸிங் இருக்கு பாத்தீங்களா, நம்ம திடக்கழிவு மேலாண்மை, அதுக்கான சென்டர் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் ஆரம்பிக்கும். அதனால ஒரு வீட்டுல இருந்து நம்ம தரம் பிரிச்சு வாங்கும் போது மக்குகின்ற குப்பை, மக்காத குப்பை, இந்த மக்குகின்ற குப்பை வந்து உரமா போயிடும். மக்காத குப்பை என்ன பண்றோம்னா நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துரும். அந்த ஜோன் லெவல்ல எல்லாமே ஒர்க் முடிஞ்சுதா. இதனால என்னன்னா முன்னாடி 100% வந்து சவுத் சென்னையில ஒரு குப்பை ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா ஒரு வீட்டுல பள்ளிக்கரணை செதுப்பு நிலத்துல பெருங்குடி குப்பை கிடங்குக்கு போயிடும். ஆனா இந்த ஒவ்வொரு ஜோன்லயும் நம்ம அமைக்கிறது மூலமா, இந்த வேஸ்ட் ப்ராசஸிங் சென்டர் அமைப்பதன் மூலமாக கிட்டத்தட்ட 60% குப்பை வந்து பள்ளிக்கரணை சதுப்பு போவது தடுக்கப்படுகிறது. அப்ப மிச்சம் இருக்கும் 40% தான் போகுது. அப்ப 40% போகும்போது ஏற்கனவே இருக்க குப்பையை நீங்க என்ன பண்ணுவீங்க? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அங்கதான் அதுக்கு பயோமைனிங் பிளான்ட், அந்த பயோமைனிங் பிளான்ட்டை போட்டு அங்க இருக்கக்கூடிய பயோமைனிங் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம வேஸ்ட் வந்து சப்ளை பண்றோம். ஸோ இது மூலமா தேர் இஸ் அ மாடியூல் ஆல்சோ, தேர் இஸ் அ ரெவன்யூ மாடியூல். இது கண்டினியூஸ்லி இது வந்து போயிட்டு இருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது நம்ம வந்து 2019 இவங்க வந்தாங்க. நாங்க அதுக்கு முன்னாடியே எல்லாமே பண்ணி வச்சுட்டு அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. 2019 வந்தது எந்த வித நடவடிக்கையும் அது கொடுத்து எடுக்காத காரணத்தினால்தான் நாங்க போட்டு வச்ச பிளான்ல 4 வருஷத்துக்குள்ள, ஆக்சுவலி 5 வருஷத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த 4 வருஷத்துக்குள்ள ஒட்டுமொத்த 100% அகற்றப்பட்டிருக்க வேண்டும். இவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த வித நடவடிக்கையும் அது குறித்து எடுக்கல.
2021 அவங்களோட ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டுக்கட்டையா அவங்க போட்டு வச்சிருந்தாங்க. வெறும் 30% குப்பை தான் அங்க அகற்றப்பட்டிருக்கு. நீங்க போய் ஒட்டுமொத்தமா அந்த 80% மேல நீங்க போய் பாருங்க. நீங்க போய் பார்த்தாலே நல்லா தெரியும். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில டேட்டாவை பொய்யா சொல்லக்கூடிய கவர்மெண்ட் இது. வெள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க 4500 கோடி ரூபாய்க்கான பணியை 95% முடிச்சேன்னு சொல்லி அதே மினிஸ்டர் முடிச்சு 2023 மிக்ஜாம் புயல் முடிந்ததுக்கு அப்புறமா சொன்னாங்க 35%. டேட்டா ஒட்டுமொத்தமாக நீங்க அவர் முதலமைச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய எம்சில இருந்து எல்லாரும் நல்லா போய் சொல்லக்கூடிய கை தேர்ந்தவர்கள் அவர் பொறுத்தவரையில. அதனால அங்க இருக்க குப்பைகள் நீங்களே போய் போட்டோ எடுங்க. அங்க வெறும் 30% குப்பை மட்டும்தான் அகற்றப்பட்டிருக்கு. அதனால்தான் நான் இப்ப ஃபிளட்டுக்கு திருப்பியும் வரேன். எதனால ஃபிளட்டும் இதுவும் ரிலேட்டட்னு சொல்றேன். லாங் டேர்ம் மெஷர்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா, லாங் டேர்ம் மெஷர்ஸ் பொறுத்தவரையில ஃபிளட்டுக்கு நம்ம வந்து மழைநீர் வடிகால்கள் அமைக்கணும். அது கோவளம் பேசன், அடையார் பேசன் சொல்லிட்டு அது வந்து வார்ஃபுட்டிங் பேசிஸ்ல அமைப்பதுக்குண்டான நடவடிக்கை பொறுத்தவரை எடுக்கணும். இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தல அது குறித்து எந்த நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புயலை பத்தி சொன்ன பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக வெள்ளத்தை பொறுத்தவரையில அங்க வந்து வேலைச்சேரில இருந்து வரக்கூடிய இது தண்ணீர் மொத்தமா மழை நீர் பொறுத்தவரை, அதே மாதிரி பள்ளிக்கரணை, அந்த பெருங்குடி, அந்த இது இருக்குல்லங்க நம்ம கீழே பெரும்பாக்கம், அதுக்கப்புறம் கோயிலம்பாக்கம் வெஸ்ட். ஸோ வெஸ்ட்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர், நார்த்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர், அதே மாதிரி சவுத்ல இருந்து எல்லாமே பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல தான் வருது. அதோட கொள்ளளவு, அதாவது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்குல்லங்க, அதுல வந்து பெருங்குடி குப்பை கிடங்கு 100% அகற்றப்பட்டு இருந்தால் என்ன ஆயிருக்குன்னா நம்மளுக்கு வெள்ளம் ஏற்பட்டுக்காது. அதுல வெறும் 30% அகற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வெள்ளம் ஏற்பட்டு. இதுதான் இயற்கை கொடுத்துரும். நீங்க அதான் நீங்க என்னதான் பொய் சொன்னாலும் சரி, கடைசியா பாதிக்கப்பட்டது மக்கள். தெள்ள தெளிவாக இயற்கையை வந்து பார்த்தோன்னா இதான் புரிதல்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேளுங்க. இவங்க அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. 2019 இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. இந்த ஹிந்து பத்திரிகையில அவங்களோட பேரை போட்டு நாட் சோ நியூ பை இந்த கேம்பெயின் ட்ரெயில், நீங்க அந்த ஆர்டிக்கல் போய் நீங்க இப்போ கூட நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க பார்க்கலாம். அதுல சொல்றாங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல பெருங்குடி குப்பை கிடங்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் ஒட்டு மொத்தமா எல்லா குப்பையும் ஒரு இடத்துல நான் சேர்த்துருவேன். நான் மிச்சம் இருக்கக்கூடிய நிலத்துல நான் பார்க் சூப்பரா நான் கட்டிடுவேன். ஒரு இயற்கையை புரிந்து கொள்ளாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பெருங்குடி குப்பை கிடங்கு அங்க இருக்கு. எல்லா சமூக ஆழ்வர்கள், இயற்கை ஆழ்வர்கள், ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா அங்க குப்பை கிடங்கு அகற்றப்படணும், ஒரு குப்பை கூட இருக்கக்கூடாது, அங்க வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலமா அது மாற்றப்பட வேண்டும். எல்லாருடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இவங்க வந்து இயற்கையை புரிஞ்சுக்கல. இவங்க 5 வருஷம் இப்படியே கடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? 2023 எண்டுல என்னன்னா, இந்த திமுக அரசாங்கம் பொறுத்தவரையில ரெக்ளைம் பண்ணி இருக்கக்கூடிய 20% 30% லேண்ட் இருக்கு இல்லைங்க, அதை பார்க்கா கன்வெர்ட் பண்றது, அதாவது மியூசியம், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, மியூசியம், டவர், பார்க்கா கன்வெர்ட் பண்றதுக்கு 250 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. இது ஏன் இப்படி எல்லாம் இவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஏன்னா இவங்களோட திங்கிங்கே அவதான். இவங்க இயற்கையை புரிஞ்சுங்க. ஒரு பள்ளிக்கரணை சதுப்புல ஒரு மரம் கூட வைக்க கூடாது. அதோட தன்மையை புரிஞ்சு கொள்ளாதவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் மரம் வைக்கிறேன், நான் பார்க் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு அது நான் சொல்றேங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு. இப்ப ஒட்டுமொத்தமாக இதனாலதான் பொறுத்தவரையில இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை புரிந்து கொள்ளாத விதத்தினால்தான் வந்து பார்த்தோன்னா இந்த நாடாளுமன்ற 5 வருஷம் கழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இல்ல, நீங்க தமிழச்சி பத்தியே இவ்வளவு பேசுறீங்க. இன்னும் 2 தமிழ் இந்த தொகுதியில போட்டியிடுறாங்க. தமிழிசை அவர்கள் கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து போட்டியிடுறாங்க. தமிழ்ச்செல்வி நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டியிடுறாங்க. உங்களுக்கு எதிராக 3 தமிழ் போட்டியிடுறாங்க. அவங்கள பத்திலாம் என்ன நினைக்கிறீங்க? பாஜகவை பொறுத்தவரையில யார் அது வேட்பாளராக போட்டியிட்டாலும் சரிங்க, நாங்க அது பெரிதாக பொருட்படுத்துவதில்லை. ஏன்னா ஒரு விஷயம் மக்கள் மத்தியில பேச்சு பொருளாக இருந்தால் மட்டுமே அது வாக்குகளாக கொஞ்சமாவது மாறும். பாஜக பேசு பொருளாவே இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 விஷயம் பார்க்கணும். ஒண்ணு பேச்சு பொருள், இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா இப்ப பேச்சு பொருள் இருந்தா பிரைம் மினிஸ்டர் வந்தாரு இல்லைங்க, அத்தனை பேரும் வந்திருக்கணும்ல. ஒரு ரோட் ஷோல பாத்தீங்கல்ல எவ்வளவு கிளீனா எல்லாருக்கும் தெரிஞ்சு பேப்பர்லயே வந்து, நான் பேப்பர் வச்சு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பிசுத்து போன ஒரு பிரச்சாரம்னு சொல்லிட்டு பேப்பர்லயே வந்து, பேப்பர்ல இல்லைன்னா நான் வந்து சொல்ல மாட்டேன். பேப்பரோட தான் ஆதாரம் உங்ககிட்ட நான் சொல்ல முடியும். நான் எந்த பத்திரிகை எங்களுக்கு எதிராக இருக்க பத்திரிகைன்னு அந்த பேர் நான் சொல்லாது, அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. சோ அது ஒரு பக்கம். இன்னொன்னு, ஒரு ஃபவுண்டேஷன் is required for a successful campaign. தென்சென்னையில மற்ற தொகுதிகளை விட பாஜகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? அதுக்கு தான் நானே சொல்றேன். அதுக்கு தான் இந்த விஷயத்துக்கு நானே சொல்றேன். ஒரு ஃபவுண்டேஷன் is required for a successful campaign. அந்த விதத்துல ஒவ்வொரு பூத் லெவல்ல உங்களுக்கு ஆட்கள் இருக்கணும். இப்ப எங்களோட அமைப்புல 63 பேர் இருக்கிறாங்க. பாசறையர் இருக்கு, இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறையர் இருக்கு, அதே போன்று மகளிர் இருக்காங்க, பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. இத்தனை பேர் பொறுத்தவரையில இருக்கிறாங்க. 63 பேர் ஒரு களத்துல போயிட்டு இறங்கி வேலை செய்யறாங்க.
பாஜகவுக்கு பூத் லெவல் ஆட்களே இல்லை, ஒரு கிராஸ் ரூட் லெவல் ஆட்கள். தமிழிசை மாதிரியான ஒரு ஆளுநரா இருந்தவங்க மக்களுக்கு எல்லாருக்கும் பிரபலமானவங்க. இல்லைங்க, இட் டசன்ட் மேட்டர். ஒவ்வொரு நீங்க யாரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரிங்க, அடிப்படையா ஒரு எலெக்ஷன் ஒர்க்ன்றது கிராஸ் ரூட் லெவல் பார்ட்டி கேடர். பாஜக அந்த கிராஸ் ரூட் இல்லைன்னு இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு விஷயம். வேற எதுவும் மக்களும் பேச்சு பொருளா இல்ல, ஊடகம் நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எந்த வித சலசலப்பும் எந்த வித தாக்கத்தையும் ஏற்படுத்துறது அவ்வளவு இல்ல. கருத்து கணிப்புகள்ல பார்க்கும்போது சென்னையில ஒரு தொகுதி பாஜகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு தொகுதி பாஜக பலமா இருக்கக்கூடிய தென்சென்னை தொகுதியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து நீங்க ஒட்டுமொத்தமா டெல்லியில இருந்து யாராவது சொல்லுவாங்க, அது வந்து திணிப்பா தான் நான் பார்க்க முடியும், வேற எதுவுமே பார்க்க முடியும். நானும் தெளிவா சொல்றேன். நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்க போய் கேட்டு பாருங்க, மக்கள் மத்தியில பாஜக வந்து ஒரு ஃபோர்ஸாவே அவங்க கன்சிடர் பண்றது இல்ல. கிராஸ் ரூட் நீங்க உங்க போட்டியை தமிழிசை அவர்களை தான் பாக்குறீங்க. தமிழிசைய களத்திலேயே நீங்க போட்டியாவே எப்பொழுதுமே வந்து தமிழகத்தை பொறுத்தவரையிலங்க வெரி 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 கிளியர். இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் ஃபோர்ஸ். ஒரு நல்ல சக்தியான அதிமுகவும் ஒரு தீய சக்தி, ஒரு பேட் ஃபோர்ஸான திமுகவும் தான் இருக்கக்கூடிய களம். மற்றவங்க யாரும் களத்துல இல்ல. நேஷனல் பார்ட்டிஸ் நீங்க யார் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்க களத்துல இல்ல. பெர்செப்ஷனல் ரீதியா ஏடிஎம்கே பல இடங்கள்ல தோல்வியை சந்திச்சிருக்கா. கூட்டணியா வந்து ஒரு பலமான கூட்டணி இல்ல. அதிமுக பாஜக பிரிஞ்சு நிக்கிறாங்க. உங்க கூட கூட்டணிக்கு வருவதற்கு பெரிய கட்சிகள் யாரும் விரும்பல. பாஜக பக்கம் பாமக மற்ற கட்சிகள்லாம் போயிருக்கிறது. பாரிவேந்தர் அவர்களுடைய, ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சிகள்லாம் உடன் இருக்கிறது. உங்களுக்கு பெர்செப்ஷன் ரீதியான பேட்டில்ல ஒரு டஃபா இல்லையா? பெர்செப்ஷன் என்ன வேணா இருந்துட்டு போட்டோங்க, மக்கள் தாங்க இறுதி எஜமானர்கள். மக்கள் நாங்க சொல்றோம் இல்லைங்க, அவங்க தெளிவா முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிங்க. நீங்க மக்களை நம்பினாலே போதும். நாங்க மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம். எங்களை பொறுத்தவரையில மக்களோட மனநிலை இப்ப என்ன? மக்களோட மனநிலை திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்ப யாருக்கு வாக்களிப்பாங்க? இது இர்ரெஸ்பெக்டிவ் பாராளுமன்ற தேர்தல். நீங்க சொல்லலாம் மத்தியில யார் வரணும்னு சொல்லிட்டு, இங்க தமிழக மக்கள் பொறுத்தது தெளிவா இருப்பாங்க. இப்பயும் மத்திய ஆட்சி தானே சார், மத்திய ஆட்சிக்கான தேர்தல் தானே. அப்ப யாருக்கு வாக்களிப்பாங்க? பார்லிமெண்ட் தேர்தல் பொறுத்து தமிழக மக்கள் வந்து எப்பொழுதுமே எப்படின்னா, அவங்க டிசைட் பண்றது ஆன் செவரல் ஃபேக்டர்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட நாங்க கூட்டணி இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்காங்க. அவங்க வந்து 6 கோடி பேர்ல அவங்களே இருக்கிறாங்க. 1/3 இருக்கிறாங்க. அவங்களோட ஒட்டுமொத்த எண்ணம் பாஜகவோட இருக்க கூடாதுன்னு சொல்றது. அந்த விதத்துல 2 கோடி பேர் இருக்காங்களான்னு தெரியல. கடந்த தேர்தல் எல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா நாங்க வந்து ஒவ்வொரு டாக்குமெண்டா எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்க ஆஃபீஸ் ஃபுல்லா ஃபில் ஆயிடும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் எப்படி சொல்ல முடியும்? நாங்க தெளிவாக எல்லா எலக்ட்ரானிக் இதுல வந்து 2 கோடி பேர் அப்ப வாக்களிக்கல கடந்த எலெக்ஷன். இல்லங்க, நீங்க கூட்டணி வைப்பீங்க, அவங்களோட வாக்கு எல்லாமே அந்த மாதிரிதான் நாங்க போகுதுங்க. ஒட்டுமொத்தமா அனைத்து தனியா பாஜக கூட்டணினாலதான் அப்ப உங்க வாக்கு போனுச்சா போன தடவை? 2019 எல்லாருக்கும் நிதர்சனமா தெரிஞ்ச விஷயங்க. 2019 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தோல்வியை சந்தித்தது என்று சொன்னால் அது காரணம் பாஜக பொறுத்தவரையில. களம் நீங்க திமுக vs அதிமுக தான் தமிழ்நாட்டுல எப்பயுமேங்கிறீங்க. ஆனா யாரோட இப்போ களம் திமுக vs பாஜகன்னு மாறிடுச்சு. அதிமுக தான் சீன்லயே இல்ல. ஜூன் 4 ரிசல்ட் அப்ப பாப்பாங்கன்னு அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு. மக்களோட பேராதரவு இருக்கு. களத்துல போய் பார்க்கக்கூடியவங்களுக்கு நிதர்சனமாக தெரிய விஷயம் என்னன்னா, அது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் குட் ஃபோர்ஸ் ஏடிஎம்கேக்கும் பேட் ஃபோர்ஸ் டிஎம்கேக்கும் இருக்கக்கூடிய களம் தான். ஒரு சார், மக்கள் வாக்களிக்க போகும்போது நான் யாரு பிரைம் மினிஸ்டரா வாக்களிக்கிறேன், மோடி வேணுமா வேணாமான்னு ஒரு டெசிஷன் எடுக்கணும். அதிமுக அந்த டெசிஷன் இப்போ வரைக்கும் எடுக்கல. இல்லங்க, மோடி எங்களுக்கு தேவையில்லைன்னு தான் நாங்க சொல்றோம். யாரு? அதுதாங்க விஷயம். நீங்க அதுதான் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, நாங்க வாக்காளர் சந்திக்கிறது எந்த விஷயத்துல அப்படின்னு சொன்னா, இர்ரெஸ்பெக்டிவ் நீங்க காங்கிரஸ் வந்தாலும் பாஜக வந்தாலும் மத்தியில தமிழகத்தை பொறுத்தவரை எந்த விதத்துல நன்மை செஞ்சதே கிடையாது. அவங்களோட கூட்டணி வைக்கிறது, அவங்க மத்தியில அவங்களுக்கு வர்றதுக்கான உழைப்பு கொடுக்கறது, எந்த விதத்திலும் யாராவது ஒருத்தங்க வந்து தானே சார் ஆகணும். அப்ப யாரு வரணும்? அதான் இப்ப உங்களுக்கு அடிப்படை உங்களுக்கு கடைசியா என்ன தேவை? உங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரப்படணும், உங்களோட கான்ஸ்டன்சிக்கு, உங்களோட மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்க உரிமை நாடு இருக்கணும், எனக்கு ஜனநாயகம் இருக்கணும், அடுத்த எலெக்ஷன் நடக்கணும், அதுல ஜெயவர்தன் போட்டியிடணும், நான் அவருக்கு ஓட்டு போடணும், உங்களை போட்டியிடறதுக்கு ஆப்போசிட்ல தமிழிசை இருக்கணும், தமிழிசை இருக்கணும், இப்படி ஒரு ஜனநாயக பார்வை வேணும், நான் ஓட்டு போறதுக்கான உரிமை வேணும். அதுக்கு ஆட்சியில யார் இருக்கணுங்கிற பார்வை மக்களுக்கு இருக்காதா? அதுதான் ஒரு வாக்காளர் டிசைட் பண்ணாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் யார் மத்தியில இருந்தாலும் நன்மை செய்ய போறது இல்லை. அதுதான் மக்கள் இடத்துல நாங்க கொண்டு போறோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அந்த ஒவ்வொரு வாக்களும் எதிர்பார்க்கறது, நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சியை சார்ந்தக்கூடியவங்க அப்படின்ற விதத்துல எதிர்பார்க்கணும். நம்முடைய உரிமைகள் நிலைநாட்டப்படும். அந்த கட்சியோட ஸ்டாண்ட் என்னன்னு எதிர்பார்க்கறாங்க. நம்மளுடைய தொகுதி சார்ந்திருக்கக்கூடிய உரிமைகள் நிலைநாட்டப்படணும். நம்முடைய மாநில உரிமை சார்ந்திருக்கூடிய விஷயம் யாரு ஆட்சிக்கு வராங்கன்னு அதுதான் நீங்க பாக்க இர்ரெஸ்பெக்ட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதுக்குதான் எனக்கு டைம் கொடுக்கணும். நீங்க அதுக்கு வந்து நிலைநாட்டப்படணும் அப்படின்னு. அதே மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரணும். சரி, இந்த ரெண்டுமே விஷயம் பொறுத்தவரையில இப்ப நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் 2014 19 இருந்தேன். நான் உங்ககிட்ட சொன்னேன், நான்
உரிமை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அது ஒட்டுமொத்தமா சவுத் செயின் மட்டும் நீங்க எடுத்துடாதீங்க. அது உரிமை போட்டதும் மாநிலத்தை உரிமை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். நான் வந்து பாஜக அங்கமாவே வச்சிருந்தோம். கண்டன குரல் எழுப்புறோம், அமைச்சரை சந்திக்கிறோம், உரிமையை நிலைநாட்டுறேன். திமுக நாடாளுமன்ற உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்க. அது வேற ஒரு கேஸ். ஒரு இணக்கம் இருந்தது உங்களுக்கும் பாஜகவுக்கும் நடுவுல? இணக்கமே கிடையாதுங்களே. நாங்க 16க்கு பிறகு 2019 தேர்தலுக்கான கூட்டணி அவ்வளவுதான். நாங்க வந்து கிட்டத்தட்ட 23 நாள் பாராளுமன்றத்தை கிட்டத்தட்ட நாங்க வந்து முடக்கணும். 37 பாராளுமன்ற உறுப்பினர் நாங்க வந்து முடக்கணும். திமுக உரிமைக்காக குரல் கொடுத்து காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்று குழு நாங்க பொறுத்தவரை அமைச்சோம். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 5 வருஷம் அவங்க வெள்ளு கூட வந்து போராடல. காங்கிரஸ் சார்ந்திருக்கவங்க என்னன்னா இப்படியெல்லாம் ஆக்டிங் பண்றவங்களை எங்க நாங்க பார்த்தது இல்லைங்க. ஒரு வெள்ளு கூட வராம நாங்கெல்லாம் போய் கண்டன குரல் எல்லாம் எழுப்புறோம். பாஜக கேட்கிறோம். ஒரு வெள்ளுக்கு கூட வராம அங்க நடக்கிற நீங்க லாபியில நீங்க கேள்விப்பட்டோம். இல்ல 2014 நீங்க குறிப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்ப என்ன நடந்தது? அப்ப அவங்க கேட்டது லேடியா மோடியான்னு கேட்டாங்க. இப்ப எங்கேயும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றேங்க. இப்ப அது உரிமை சார்ந்தக்கூடிய பிரச்சனை நான் சொன்னேன்லங்க. இன்னும் வளர்ச்சி திட்டங்கள். இப்ப நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஜிங் ஒரு மத்திய அரசாங்கத்தின் முதியோருக்கான தேசிய சிகிச்சை ஆராய்ச்சி 120 கோடி ரூபாய்க்கு நான் வந்து கொண்டு வரேன். இல்லங்க, நீங்க irrespective நீங்க சென்ட்ரல்ல நாங்க கூட்டணி இல்லைங்க. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சரை போய் சந்திக்கிறது. அமைச்சர் யாரா இருப்பாங்க? அமைச்சர் யாரோட மத்தியில யாரு இருந்தாலும் சரிங்க. இப்ப நமக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும்ல சார். இல்லங்க, மத்தியில நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க செயல்பட்டீங்க என்று சொன்னால் அவங்க வந்து பொறுத்தவரை மத்தியில யாரா இருந்தாலும் ஏங்க கொஞ்சமாவது கருணை காமிக்க மாட்டாங்களா? நான் கேட்கிறேன். ஒரு தொடர்ந்து குரல் கொடுக்குறீங்க, நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா ஏங்க ஆபீசர்ஸ் இருக்க மாட்டாங்களா? இது கவர்மெண்ட் சிஸ்டம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. மத்தியில இருக்கவங்க ஒரு அமைச்சர் இருக்குன்னு வைங்களேன், அவங்கள தாண்டி விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம போய் ஆபீசர்ஸ் போய் பார்த்தோம்னு வைங்களேன், அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல், அவங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் எது விஷயம்னு. அதுதான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஏதோ நம்ம பார்த்தோம் ஒரு அமைச்சர் ஹர்ஷவர்தன் போய் பார்க்குறோம், நான் கொண்டு வரோம், அந்த விதத்துல இல்லைங்க. நம்ம போய் அது கன்சர்ன் செக்ரட்டரியை பார்க்குறோம். 15-20 தடவை நம்ம ஆஃபீஸ் ஏறுறோம். நம்ம அந்த பிரச்சனை முடிச்சுக்கிறோம், அதனால கொண்டு வரோம். நம்ம அவங்க எப்பொழுதுமே நிரந்தரும். ஆட்சி தான் மாறும், ஆனா ஆபீஸை பொறுத்தவரையில நிரந்தரும். திட்டத்தை அழகா கொண்டு வரலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் மதிநுட்பத்தோட செயல்பட்டா ஏங்க நம்ம அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நம்ம இப்ப சிஎம்ஆர்களுக்கும் நீங்க பாருங்க, நான் வந்து அடிக்கல் நாட்டினேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 கோடி ரூபாய் அந்த திட்டத்தை நம்ம கொண்டு வரோம். அதுக்கப்புறம் சிஎம்ஆர்களுக்கு நம்ம அடிக்கல் நாட்டுறோம், பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கிறது. சிஎம்ஆர்கள் phase 2க்கும் தொடர்ந்து நடவடிக்கை எடுங்க. 63,000 கோடி ரூபாய் பொறுத்தவரை நம்ம நிதியை வந்து நிதி நிறுவனம் அதுலயும் பிரச்சனை வருது. அதுலயும் நம்ம அந்த செக்ரட்டரி போய் அமைச்சரும் போய் பாக்குறேன். நான் பாஜக கூட்டணி மோடி வரணும்னு கேக்குறாங்க, திமுக கூட்டணி மோடி வரக்கூடாதுங்கிறாங்க. அதிமுக நீ என்ன தேர்ந்தெடு, நான் என்ன பண்ண போறேன்னு பொறுத்து இருந்து பாருங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, சிஎம்ஆர்களுக்கு நான் அமைச்சர்லாம் சந்திச்சு அவங்களோட செக்ரட்டரிஸ் எல்லாம் சந்திச்சு கிட்டத்தட்ட அவ்வளவு கோடி ரூபாய் பட்ஜெட்டை நான் வந்து கொண்டு வந்து அதுக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டப்பட்டு அது வேகமா பணி நடந்தது. இப்ப அதே மாதிரிதான் பாஜக மத்தியில இருக்கு. இவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. மத்திய அரசாங்கம் அதனுடைய பங்கு கிட்டத்தட்ட நீங்க நியூஸ் ஆர்டிகல்ஸ் போய் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 4,500 கோடி ரூபாய் விடுவிக்கல. அவங்க 5 ஸ்டேஷன் மூடிட்டாங்க, என்டையர் லென்த்தை வந்து கட் பண்ணிட்டாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வரது எவ்வளவு விஷயம் தெரியுமா? அதுவும் சிஎம்ஆர்எல் அவ்வளோ தொழில்நுட்பம் சார்ந்து அவ்வளவு பேர் பயனடையக்கூடிய அப்படி ஒரு திட்டத்துல ஒரு மோசமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க அந்த திட்டத்தையும் வந்து பொறுத்தவரையில எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு தடவை கூட ஹர்தீப் சிங் பூரியை சந்திக்கலன்னா அவங்க மோசமான செயல்பாடு காரணம். அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்ல வருது என்னன்னா, நான் மத்தியில அங்கம் வைக்கல, ஆனா உரிமையை நிலைநாட்டினேன். நான் மத்தியில அங்கம் வைக்கல, ஆனா திட்டங்களை கொண்டு வந்தேன். நாங்க கேட்கிறேன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு நீங்க வாக்களிங்க. மாநில உரிமை சார்ந்து அவங்க குரல் கொடுப்பாங்க, உங்களோட தொகுதி சார்ந்து உரிமை குரல் கொடுப்பாங்க, உங்களோட மாநிலத்தின் சார்ந்து வளர்ச்சி திட்டங்கள் கூறுவாங்க, உங்களோட தொகுதி சார்ந்த கூட வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவாங்க. irrespective யாரு மத்தியில மோடியா எடப்பாடியான்னு ஏன் கேட்க மாட்டாங்க? நாங்க சிம்பிளா சொல்றேன், எங்களுக்கு மோடியே தேவையில்லை, எங்களுக்கு ராகுல் காந்தியும் அவரும் தேவையில்லை. 2 பேருமே எங்களுக்கு எந்த விதத்துல நன்மையை செஞ்சது இல்லைன்னு தான் நாங்க சொல்றோம். யாரு பிரதமர் ஆகணுங்கிற உங்க எண்ணம் இருக்கணும். தெல்ல தெளிவாக சொல்றோம். இப்ப நம்ம பிரதமர் ஆக முடியாது. அதிமுக யார் பிரதமர் இல்ல 2004 யார் பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சாங்க? காங்கிரஸும் டிஎம்கேயும் கூட்டணி 2004 யார் பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சாங்க? இதெல்லாம் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க. வேற ஒரு எப்படின்னா ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஒரு பார்ட்டி வந்து ஃபேசிங் எலெக்ஷனு. நான் புரட்சி தலைவியாம 2014 ஒரு முடிவு எடுத்தாங்க, தனியா நிற்போம், எங்களோட நான் எம்பிங்கெல்லாம் அனுப்புறோம், அந்த எம்பிங்க குரல் கொடுப்பாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த நாங்க புரட்சி தலைவியாம வெளியில வந்திருக்கோம். நான் நாடாளுமன்றத்துல கால் வைக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே என்னன்னா, அம்மா சொன்னாங்கல்ல, நான் அந்த மாதிரி செயல்படணும். அந்த விதத்துல என்னோட மைண்ட் செட் இருக்கு. அந்த மாதிரி அதிமுக இப்ப இல்ல. அதிமுக இருக்கு இப்ப இல்ல. திருப்பி இபிஎஸ் ரோட் ஷோ போனா மக்கள் கூடுவாங்களா? அவரை வேணா ரோட் ஷோ போக சொல்லுங்கன்னு அண்ணாமலை கேக்குறாங்க. வெரி சிம்பிளான விஷயம். அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது. அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களுக்கு அவர் போய் பிரச்சாரம் பண்றாரு. கிளீனா சமூக வலைத்தளங்கள் ஒரு வரவேற்பும் அவர் பொறுத்தவரையில.
நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒட்டுமொத்தமா ஊடகங்கள் பொறுத்தவரையில அண்ணாமலை அவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு அண்ணாமலையை பொறுத்தவரையில பார்த்தோன்னா தொடர்ந்து அவரு வந்து அவரோட செல்ஃப் ப்ரமோஷன்ல அவங்களோட பார்ட்டி கேடர்ஸை பொறுத்தவரையில அவங்க சீனியர்ஸ் பொறுத்தவரையில எல்லாமே பொறுத்தவரையில அவங்க வந்து அவரு பெருசா பொருட்படுத்துறது இல்லை. அண்ணாமலை பார்த்தோன்னா செல்ஃப் ப்ரமோஷன். அவர் நினைச்சது இஸ் பியாண்ட் திஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில் அவர் அதனால அவர் சொல்லக்கூடிய விதம் எல்லாமே பாத்தீங்கன்னா தான் என்னமோ வந்து பெரிய க்ரௌட் புல்லர் எல்லா விதத்திலும் சொல்லுவாரு. அதெல்லாம் நீங்க காதுல வாங்கிட்டு காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான விமர்சனமா இந்த அதிமுக பாஜக கூட்டணி முறியறதுக்கே முக்கியமான காரணம் ஜெயக்குமார் அவர்கள். அதற்கு காரணம் தென் சென்னை தொகுதி தன் மகன் ஜெயவர்தனுக்கு வேணுங்கிறனால பாஜக கூட்டணியில இருந்தா அந்த தொகுதியை கேட்பாங்க. அதனாலதான் அவர் கூட்டணி இருக்கக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவா ஜெயக்குமார் இருந்தாருங்கிற ஒரு பார்வை இருக்கு. விமர்சனம் என்ன அரசியல் கொண்டு வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தெளிவாக 2014 நான் அரசியலுக்கு வந்தேன் என்று சொன்னால் அது காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 2019 5 வருஷம் நான் சொன்னேன். உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்து நான் இவ்வளவு விஷயம் சொன்னேன். நீங்களே வந்து பார்த்தோன்னா நீங்க என்னதான் ஒரு டிஎம்கே பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட போயிட்டு தம்பி நான் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்பா, உரிமைக்காக குரல் கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இறங்கும். கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கும், அவங்களுக்கு வந்து இறங்கும். சரி இந்த பையன் ஒரு எங்கேஜ்ல போயிருக்காரு, நான் உரிமைக்காக குரல் கொடுத்தாரு, திட்டங்கள் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு இறங்கும். இந்த விதத்துல கண்கூடாக தெரிகிறது. கழக தோழர்களுக்கு தெரியுது, பொதுமக்களுக்கு தெரியுது. இப்ப கழக தோழர்களோட உற்ற துணையாக நான் பார்த்தீங்கன்னா இரவு பகல் பாராம அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. கட்சியை பொறுத்தவரை முடிவு செய்தது 2019 யார் நான் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுவேன். அந்த விதத்துல நான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டேன், தேர்தலில் போட்டிட்டேன். தோல்வி தழுவினால் மக்கள் பணி என்றும் நின்றதில்லை. மாண்டஸ்கோயில இருந்து எல்லா வேலையும் நான் பண்ணியிருக்கேன், மிக்ஜாம்பூர்ல இருந்து எல்லா வேலையும் பண்ணியிருக்கோம். ஸோ 2024 மீண்டும் வந்து நல்ல மக்கள் பணி பண்றாருல, நல்ல கழக பணி பண்றாரு, அதனால எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. ஜெயக்குமார் அவர்கள் என்னுடைய பணியை பார்த்துதான் என்னோட கட்சி முடிவு செய்யும். யாரோட இன்ஃபுளுன்ஸ் நான் அதனாலதான் சொல்றேன். எனக்கு வந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினராகவே ஆகல, 2014 ஆகல. நான் புதுசா ஒண்ணு கேட்கிறேன்னா நீங்க சொல்லக்கூட நான் சொல்ல ஆமாப்பா நீங்க சொல்றதுல வந்து நியாயமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றேன். நான் 2014 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டவன். எனக்கு எந்த விஷயத்தும் அது பொருந்தாது. என்னுடைய செயல்பாடு வாரிசு அரசியலே நீங்க வர மாட்டீங்களா? வாரிசு அரசியல் வரும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலகட்டத்துல எப்படிங்க வந்து வாரிசுகளுக்கு ஊக்குவிப்பாங்க? அவங்க எனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துட்டேன். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனா எனக்கு பார்த்தேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அம்மாவை பொறுத்தவரை. வருஷத்துக்கு ஒரு 2 தடவை கம்பல்சரியா போய் பார்த்துருவோம். அப்பாவோட பிறந்த நாள், அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பாவோட ஆனிவர்சரி. ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா நீ தம்பி நீ வந்து 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் போற, நல்லா படி, எம்பிபிஎஸ் படிக்கும், இன்டர்ன்ஷிப்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு, என்ன நீ அதுக்கப்புறம் படிக்க போற. இந்த அளவிற்கு ஒரு பாசத்துடன் ஒரு தாயாக ஒரு தெய்வமாக எனக்கு புரட்சி தலைவமாக அவங்க பார்த்து கொடுக்கறதுங்க எனக்கு சீட்டு பொறுத்தவரையில. அந்த விதத்துல தான் நாங்க சீட்ல நின்னேன். நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் 2020 கூட்டணி முறிவு கொடுத்து நீங்க கேட்டீங்க ஒரு கொஸ்டின். கூட்டணியை பொறுத்தவரையில ஒட்டுமொத்த கழக தோழர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், தொடர்ந்து அண்ணாமலையை பொறுத்தவரையில கட்சியோட மூத்த தலைவர்கள், மறைந்த தலைவர்கள் அவமானப்படுத்துகின்ற வகையில எக்காரணத்து கொண்டும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால பாஜகவோடும் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டை அனைத்து தேர்தல் முடிவுகள் நல்ல பாடத்தை உணர்த்தும். அதற்கு பிறகு பாஜகவை தேடி அதிமுக போகும். அதெல்லாம் கற்பனை. தெளிவாக இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவரை தான் என்ன பண்ணுவாங்கன்னா காணாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அரசியலை விட்டு அவர் ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா பாஜக பொறுத்தவரை மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்கி இருக்காங்க. பாஜக சென்ட்ரல் டீமை பொறுத்தவரை அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரிசல்ட் இல்லைன்னா அவரை தான் ஒரு ஓரத்துல உட்கார வச்சிருவாங்க. வேற எதுவுமே நடக்காது. நீங்க அதை பொறுத்து நீங்க பார்த்தது தென் சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கிரௌட் புல்லரா ஓட் ஷேர் அதிகமா வாங்கின ஒரு கட்சியா கடந்த எலெக்ஷன்ல இருந்தது மக்கள் நீதி மையம். இப்ப அந்த கமலஹாசன் அவர்களும் திமுக கூட கூட்டணியில இருந்திருக்கிறதும் உங்களுக்கு எதிராக குறிப்பா திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றதும் உங்களுக்கு இன்னொரு பின்னடைவா நீங்க பாக்கலையா? இல்லங்க, எப்படின்னாங்க ஒரு கட்சி ஏதோ ஒன்றுக்காக ஆரம்பிக்கப்பட்டு தேர்தலில் நின்று தேர்தலில் தோல்வி அடைந்து அப்படியே வந்து வேலை செய்யாம மக்கள் பணி ஆற்றாம அப்படியே கிடப்புல இருந்துட்டு திடீர்னு தேர்தலில் வந்து திருப்பியும் நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மக்கள் பணி இல்ல, தேர்தலில் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க தேர்தலில் நின்னீங்க 2019. கமலஹாசன் அவர்களுக்கு அர்பன்ல ஒரு பெரிய வரவேற்பு. எல்லா விதத்திலையும் மக்கள் வந்து சிந்தித்து வாக்களிக்கக்கூடியவர்கள். நீங்க அவங்களோட தோல் கொடுத்த நீங்க இன்வேரியபிளி இஃப் யூ ஆர் இன் பவர் ஆர் நாட் ஆர் யூ ஒர்க்கிங் அதுதான் பார்ப்பாங்க. 2019 கமலஹாசன் அவர்களுக்கு வந்து பொறுத்தவரையில வாக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசன் காணமே. கமலஹாசன் எந்த விதத்திலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே, ஒரு மக்களோட தோல் கொடுத்து இல்லையே. அதுக்கப்புறம் திடீர்னு 2021 கரெக்டா எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க இங்க நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றாரு. சரி, அதுக்கப்புறம் 2024 இப்ப பாத்தீங்கன்னா அவர் முடிவே பண்ணிட்டாரு. அவருக்கு பல்சே தெரிஞ்சு போச்சு கிளீனா. சரி நம்ம கட்சியை பொறுத்தவரை நின்னா வேஸ்ட், அதனால ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிட்டு அவர் பாட்டு டிஎம்கே ஆதரவு கொடுத்தாரு. மக்கள் தெளிவாக இருக்கலாம் யார் அவங்களுக்கு வேலை செய்யறாங்க
அந்த விதத்துல அவங்க எல்லாம் யோசிச்சு வாக்களிப்பாங்க. இந்த சென்னையே திமுகவோட கோட்டைன்னு ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்றாங்க. இங்க களப்பணியாளர்களா மா சுப்பிரமணியன், இன்னொரு பகுதிக்கு சேகர் பாபு அவர்கள், இவங்களோட பங்களிப்பெல்லாம் மீறி வந்து அதிமுக இங்க வெற்றி பெறுவது கடினம். சென்னை டிஎம்கேவோட கோட்டை கிடையாது. சென்னையை நாசமாக்கியதே திமுக தான். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த மக்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் ஏமாந்து வாக்களிக்கக்கூடிய நிலைமையில அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பரிசு என்ன வந்து துரோகம் தான், வேற எதுவுமே கிடையாது திமுக பொறுத்தவரை. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். 2005 மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு மழை ஏற்பட்டது எங்களுடைய ஆட்சி காலம் இருந்தது. புரட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. சரி, அதுல ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். வேளச்சேரி ஏரி அது வந்து ஒட்டுமொத்தமாக நிரம்பி பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போயிடுச்சு. எல்லா இடத்தும் ஃப்ளட் ஆயிடுச்சு. புரட்சி தலைவர் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கட்டன் கவர்ட்ரின் உருவாக்கி வேளச்சேரி ஏரியில இருந்து வர உபரி நீரை எடுத்து நம்ம பக்கிங்ஹாம் கேனலோட ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் அம்மாவுக்கு முடிவு செய்யறாங்க. அந்த திட்டத்துக்கு கிட்டத்தட்ட அப்பயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 கோடி ரூபாய் பொறுத்தவரை அது மதிப்பிட்டு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு 2006 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அப்படியே கிடப்புல வச்சுட்டாங்க. திரு மு.க. ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தக்கூடிய அந்த காலகட்டத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஒட்டுமொத்த அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா வேளச்சேரியில பல தடவை ஃப்ளட் ஆயிடுச்சு. பேபி நகர்ல தான் அவர் இருந்த பேபி நகர்ல அந்த பகுதி வந்து வேளச்சேரியில இருக்கு. அதுலதான் அவர் குடியிருப்பும் இருந்தது. துணை முதலமைச்சராக இருந்தவர் அவரே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர். அவரே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் அந்த திட்டத்திற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர் என்ன பண்ணாருன்னா வீடு செனட் ரோடுக்கு மாத்திட்டாரு, சேஃபான ஒரு பிளேஸுக்கு மாத்திட்டாரு. 5 வருஷம் அப்படியே கிடப்புல போட்டாங்க. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்தாங்க 2011 மீண்டும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா வேளச்சேரியில இருந்து ஏரியில இருந்து பக்கிங்ஹாம் கேனல் அவங்க கனெக்ட் பண்ணாங்க. இப்படி எந்த திட்டமாக நீங்க அவங்க வரலாறா தான் சொல்லும். நீங்க ஏதோ நீங்க வந்து சர்வசாதாரணமா நினைச்சீங்க 95% மழைநீர் வடிகால் பண்ணி முடிச்சிட்டோம், 1% ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீர வசனங்கள்லாம் இருக்குங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அந்த ஹிஸ்டரியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெள்ள தெளிவாக நம்ம படிக்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக சென்னைக்கு இவர்கள் செய்து கொண்டிருப்பது துரோகத்தை தவிர எதுவுமே இல்லை. மக்கள் ஒவ்வொரு தடையும் ஏமாற்றப்பட்டு வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. ஆனா மக்கள் இப்ப தெளிவா இருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல திமுகவுக்கு தக்க பாடம் வெற்றி பெற முடியும் நம்புறீங்களா? கான்பிடென்டா இறை அருளால 100% நம்ம வெற்றி பெறுவோம். அதுல எந்த வித சென்னையில மட்டுமா 40 இடங்கள்லயும் இப்ப we are very hopeful. நாங்க வந்து களப்பணியை ஆட்டிட்டு இருக்கோம். எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நடவடிக்கையில நாங்க ஈடுபட்டு இருக்கோம். நாங்களும் எங்கள் கூட்டணி கட்சியை சார்ந்தக்கூடியவர்களும் எல்லாருமே களப்பணியில் இருக்கோம். we are very டார்கெட் என்ன? எத்தனை தொகுதி தமிழ்நாடுக்குள்ள? I am not வந்து fortune teller. நான் வந்து பாத்தீங்கன்னா போல் வந்து நம்ம அதனால பாத்தீங்கன்னா there is a polling process. இல்லைன்னா நீங்களும் ஒண்ணு முடிவு பண்ணி நானும் ஒண்ணு முடிவு பண்ணிடுவேன். ஓகே, நம்மளுக்கு அந்த சக்தி இருந்ததுன்னா we are not fortune tellers. we are practically வந்து பாத்தீங்கன்னா we are all working. நம்ம கண்டினியூஸா டே அண்ட் டே அவுட் we are working. பார்ட்டி கேடர்ஸ் ஆர் working. மக்கள் பொறுத்தவரையில அவங்க தெளிவா முடிவுல இருக்கிறாங்க. அவங்க வந்து வணக்கம் வச்சா ரெட்டையில காமிங்க நீங்க ஜெயிச்சிருன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து பொறுத்தவரையில திமுக அரசாங்கம் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க. ஸோ we are confident that we will win in so many seats அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னால சொல்ல முடியும். ஓகே, அப்பாவோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு? பாருங்க, 2014 நாடாளுமன்ற தேர்தல்ல எனக்காக என் தந்தை வந்து பிரச்சாரம் பண்ணல. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எனக்காக என் தந்தை வந்து பிரச்சாரம் பண்ணதில்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என் தந்தை எனக்காக வந்து பிரச்சாரம் பண்ணும்போது நாங்க ஒரு கிளியரான ஒரு ஸ்டான்ஸ். எங்க பார்ட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் பொறுத்தவரை சவுத் சென்னை அப்படின்னும் போது அதுக்கு பொறுப்பாளர் இருக்காங்க. அவங்க தான் வில் ஒர்க். நார்த் சென்னை போது அப்பாவோட ஏரியா, அவருக்கு அது பொறுப்பாளர். ஸோ he will not cross boundaries, I will not cross boundaries. இதுதான் உங்களுக்குள்ள இருக்க. This is how you should be disciplined. ஒரு பார்ட்டின்னும் போது இட் ஃபங்க்ஷன்ஸ் இன் a disciplined way, it will achieve success. அந்த விதத்துல தான் we are all functioning. we are பார்ட்டி கமாண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷனா இருக்கும். அந்த வகையில தான் செயல்பட்டு இருக்கோம். அந்த வகையில செயல்படும் டிசிப்ளின்ட் அப்ரோச் will always lead to success. உங்களை நான் குறுக்கிடாம நேரடியா தென் சென்னை மக்களை பார்த்து நீங்க எதனால ஜெயவர்தன் அவர்களுக்கு வாக்களிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காரணத்தை சொல்லி வாக்கு. ஒரு 26 வயதுல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்துல போய் குரல் கொடுக்கும்போது அது அடியெடுத்து வைக்கும் போதே பெருந்தகை அண்ணா அவர்கள் வழியில, புரட்சி தலைவர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா வழியில அவங்களுடைய பாதையின்படி நான் என்னுடைய ஒட்டுமொத்த செயல்பாடு இருக்க வேண்டும் என்றதுக்காக என்னையே நான் செதுக்கி வரக்கூடிய பிரச்சனைகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த சவால்கள் எல்லாம் முறியெடுத்து உரிமை நிலைநாட்டணும், திட்டங்களை கொண்டு வரணும் என்ற விதத்துல என்னுடைய ஒட்டுமொத்த செயல்பாடு இருந்தது. சரி, 2019 வரைக்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து உரிமை நிலைநாட்டினேன். 2019 2024 நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத போது கூட என் வேளச்சேரி MRTS போன்ற திட்டங்களுக்கு நான் என்னுடைய நடவடிக்கையா அந்த நிலம் கையகப்படுத்துகின்ற பிரச்சனையை நான் முடிச்சது திமுக நாடாளுமன்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. அதே போன்று மாண்டஸ்கோயில் ஏற்பட்டாலும் மிஜம் ஏற்பட்டாலும் நான் எல்லா விதத்திலும் மக்கள் பணியாற்றிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதையும் எதிர்பார்க்காம
நம்ம வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒன் ஜென்ரேஷன் கிடையாதுங்க. எங்க தாத்தா காலத்துல இருந்து, தாத்தா வாஸ் கவுன்சிலர், அவர் வந்து ஜோனல் சேர்மன், நிலைக்குழு தலைவர், சுகாதார நிலைக்குழு தலைவர். அதே போன்று பார்த்தோன்னா சிறுசை மீட்புத்துறை அவர் வந்து பார்த்தோன்னா துணை மெம்பர். புரட்சி தலைவர் அவர்கள் பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா துணைத் தலைவரா இருந்தார். சோ நாங்க ஏதோ வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிடையாதுங்க. தொடர்ந்து மக்கள் பணியாற்றி இருக்கோம். அந்த மாதிரி எங்க தாத்தா காலம், எங்க அப்பா இதுல இருந்து எல்லாமே நாங்க irrespective of your power or not, you should work for the people. People will appreciate you. People will one day recognize you. அந்த விதத்துல 2024 என்னோட கைண்ட் அப்பீல் என்னன்னா, நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதும் இருந்த போதிலும் சரி, தொடர்ந்து உங்களுக்காக பணியாற்றினேன். அந்த விதத்துல நீங்க எனக்கு வாக்களிங்க. நம்ம வந்து ஒட்டுமொத்தமா கூட்டாக முயற்சி எடுத்து நம்ம ஒரு குடும்பமாக செயல்பட்டு கண்டிப்பாக நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் கொண்டு வருவோம், உரிமைகளை நிலைநாட்டுவோம் என்பதுதான் என்னுடைய அப்பீல். இவ்வளவு நேரம் கொடுத்து பிரச்சாரத்திற்கு பிறகு அவங்க கூட அவங்க டைமை கொடுத்துருக்கீங்க. அவங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றிங்க சார்.